ஹாய் ஹலோ வணக்கம். ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பீமா சகி யோஜனா அப்படின்ற திட்டத்தின் மூலமாக எல்ஐசியில் மகிழா கேரியர் ஏஜென்ட்டாக அப்பாயிண்ட் ஆகி ஒரு 2-3 மாதம் ஆகியிருக்கும். அப்படி இல்லைனா இனிமேல் தான் அப்பாயிண்ட் ஆக போகிறவங்களா இருப்பீங்க. இந்த வீடியோவில் அப்படி அப்பாயிண்ட் ஆகியிருக்க உங்களுக்கு என்னென்ன டார்கெட்ஸ், அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், அப்ரோச் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் முகவர் தொழிலை எடுத்து பண்ணுறதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருந்தாலும் முழுமுதற் காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்திற்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளாதார பங்களிப்பு உங்கள் சைட்லேருந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த எண்ணத்திற்கு என்னுடைய வணக்கங்கள் மற்றும் நன்றிகளும் கூட. காணொலியை ஒரு குட்டி கதையின் மூலமாக ஆரம்பித்தா பெட்டராக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. என்ன கதை அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாக்கு கீழே நிறைய அமைச்சர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு அமைச்சருடைய பதவிக்காலம் முடிய போகுது. அந்த அமைச்சர் பதவியை இன்னொருத்தர் மூலமாக நிரப்பணும். இது ராஜாவுக்கு இருக்க ஒரு கடமை. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீண்ட நேர யோசனைக்கு பிறகு ராஜாவுக்கு ஒரு எண்ணம் உருவாகுது. என்ன அப்படின்னா, ஒரு போட்டி ஒன்று நம்ம நடத்துவோம். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அமைச்சர் பதவி கொடுப்போம் அப்படின்றது ராஜாவோட எண்ணம். மறுநாளே நாட்டு மக்கள் எல்லாரையும் அந்த அரண்மனைக்கு கூப்பிட்டு போட்டி என்னன்றதை சொல்கிறாரு. என்ன போட்டி அப்படின்னா, அமாவாசை நள்ளிரவு அன்று நம்ம ராஜ்யத்தின் எல்லையில் இருக்க ஒரு மலை உச்சியை யார் அடையிறீங்களோ அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும். நீங்கள் அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அரிக்கன் விளக்கு கொடுக்கப்படும். அரிக்கன் விளக்குனா ராந்தல் விளக்கு. வெளிச்சமாக இருக்கும். ஒரு சுற்றி 10லேருந்து 12 அடி வரைக்கும் வெளிச்சமாக இருக்கும். ஸோ அந்த விளக்கு உங்களுக்கு கொடுத்துடப்படும். அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். நள்ளிரவில் எப்படி நம்ம அடைய முடியும் அப்படின்னு ஒரு பயம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, நள்ளிரவில் பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்றதே ஒரு சத்தத்தின் மூலமாகவோ இல்லை ஒரு தொடுதல் மூலமாகவோ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்படி இருக்கப்போ எப்படி நம்ம அந்த நள்ளிரவில் அந்த மலை உச்சியை அடைய முடியும் அப்படின்றது. அதில் கூட்டத்தில் ஒருத்தர் மட்டும் கையை தூக்குறாரு. ஒரு நபர் மட்டும் கையை தூக்கி, நான் இந்த போட்டிக்கு தயார் அப்படின்றாங்க. உடனே அவர் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. எதுக்காக சிரிக்கிறாங்க அப்படின்னா, அவருடைய உடல் கொஞ்சம் பருத்த மெனியாக இருக்குது. சேம் டைம் அவருடைய உடல் வாகுவாகவும் இல்லை. அந்த மலை உச்சி ஏறுறதுக்கு வாகுவாகவும் இல்லை. அவரை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. அவர் சிரிக்கிறது எதையுமே கண்டுக்கல. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். நான் இந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்கார். உடனே அரசருக்கு ஒரு ஆச்சரியம். எப்படி அவரால் முடியும்? அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட நான் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. விசாரிக்கும்போது, உங்களால் எப்படி இந்த போட்டியில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த நபர் சொல்கிறாரு, நான் நிறைய தடவை அந்த மலை உச்சி அடைஞ்சிருக்கேன். ஸோ எனக்கு அடையிறது பிரச்சனை இல்லை. அதுவும் இரவு நேரத்தில் நீங்கள் போகிறதுக்கும் நீங்கள் ஒரு அரிக்கன் விளக்கு கொடுத்துட்டீங்க. அரிக்கன் விளக்கு எனக்கு அதுவே போதும். அரிக்கன் விளக்கும் 12 அடி தானே, 10லேருந்து 12 அடி தானே உனக்கு வெளிச்சம் இருக்கும். 13 அடி இருட்டாக தானே இருக்கும். நீ எப்படி போவேன்னு கேட்குறாரு. அதற்கு அந்த நபர் சொல்கிறாரு, நான் நகர எனக்கு அடுத்த 12 அடிகள் எனக்கு என் கண்ணுக்கு நல்லாவே புலப்படும். எனக்கு அது போதும். நான் நகர்ந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு அடுத்த 12 அடி எனக்கு தெரியும். ஸோ இதன் மூலமாக நான் ஈஸியாக அந்த மலையினோட உச்சியை அடைஞ்சிருவேன் அப்படின்றார். சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. ஆமாம், இல்லை, அந்த வெளிச்சன்றது நாம் நகர அந்த வெளிச்சமும் நகர்ந்துகிட்டே தானே இருக்கும். எல்லாம் நினச்சிட்டாங்க வெளிச்சம்னா அது 12 அடி மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. அப்புறம் மன்னர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாமே ஒரு சவாலாக தான் பார்த்தீங்களே தவிர அது எப்படி அடையணுன்றதை நீங்கள் பார்க்கல. அடைய முடியாதுன்னு நினச்சதால தான் உங்ககிட்ட இருந்த கருவி, அடையணுன்றதுக்கான கருவி உங்ககிட்ட இருக்கிறதே தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை அவர் போட்டியே வைக்காமல் மன்னராக்கிறாரு. இந்த நபருக்கு கொஞ்சம் சந்தேகம். எப்படி மன்னர் போட்டியே வைக்காமல் நீங்கள் அமைச்சராக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு மன்னர் சொல்கிறாரு, உயர்ந்த பதவி, அமைச்சர் பதவின்றது உயர்ந்த பதவி தானே. உயர்ந்த பதவியில் இருக்கவங்கெல்லாம் உடல் உழைப்பை காட்டிலும் அவங்களுடைய ஒரு விஷயத்தை பார்க்கும் திறனும் அவங்களுடைய மனோதிடம் தான் முக்கியமே தவிர மற்றது முக்கியம்தான். கணிசமான அளவுக்கு முக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சவாலை எப்படி பார்க்குறாங்க, அதே சமயம் அவங்களுடைய மனோதிடம் எவ்வளவு விசாலமாக இருக்குது அப்படின்றது தான். இந்த கதை இதோட முடியுது. இந்த கதையிலேருந்து நமக்கு முக்கியமான 2 படிப்பினைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சவாலை நம்ம எப்படி பார்க்கணும், அதே சமயம் நம்ம எவ்வளோ மனோதிடத்துடன் இருக்கணும் அப்படின்றது தான் 2 முக்கியமான படிப்பினைகள். 3வதாக ஒரு ஓமை ஒன்று நம்ம இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்கணும். அது என்னன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ் ஏ எம்சிஏவாக எப்படி சிறந்து விளங்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எம்சிஏ அப்படின்னா மகிழா கேரியர் ஏஜென்ட்டாக எப்படி நம்ம சிறந்து விளங்க போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த துறை மட்டும் இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்னா
மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் க்ரோத் மைண்ட் செட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ரோத் மைண்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி நம்ம ஒரு கதை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கதையில் எல்லாரும் சுற்றி இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் கையை தூக்கி இந்த போட்டிக்கு நான் தயார்னு சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து நம்ம க்ரோத் மைண்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதை சுற்றி இருந்தவங்க எல்லோரும் நம்ம ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போது கொஞ்சம் என்னன்னு கிளியராக மட்டும் பார்த்துருவோம். 2 மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் என்னென்னு. ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் எப்படி என்ன, அவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒன்று அவங்க அடையணும்னு நினச்சாலோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னு நினச்சாலோ அவங்க அதில் இருக்க எக்ஸ்கியூசஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. எப்படின்னா இது எனக்கு வராது, இது ரொம்ப கஷ்டமான விஷயம், இதை நான் நல்லா பண்ண மாட்டேன், என்னை விட நிறைய பேர் ஸ்மார்ட்டாக இருக்காங்க, அவங்க இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் ஃபைன் பண்ணி அதை கிவ் அப் பண்ணுறதுல தான் இருப்பாங்க. இதே க்ரோத் மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒன்று நமக்கு வராதுன்னா நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம், வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் நம்ம அதை அட்டைன் பண்ணலாம், சேம் டைம் ஏதாவது கற்றுக்கணும், ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியோடவே இருப்பாங்க. ஏதோ ஒரு எஃபோர்ட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை எப்படிலாம் முடிக்கலாம், ஒரு நமக்கு வேண்டியதை எப்படிலாம் முடிக்கலாம், என்னென்ன டைம் எவ்வளோ எஃபோர்ட் போடலாம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கால்குலேட்டடாக இருப்பாங்க. சேம் டைம் நம்ம டேலண்டட்ன்றதை ரொம்ப நம்புவாங்க. சேம் டைம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏதாவது அவங்க பண்ணாங்கன்னா அதுலேருந்து நம்ம என்ன நமக்கு அது சொல்லித்தர வருது அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. ஸோ க்ரோத் மைண்ட் செட் ஆஃப் பீப்புளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கே நிறைய தெரியும். இப்போது உங்களுக்கு பரிச்சயமான இல்லை உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஏதாவது நிறைய பீப்புளெலாம் ஒரே பாயிண்டில் இணைக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாருமே கண்டிப்பாக க்ரோத் மைண்ட் செட் ஆஃப் பீப்புளில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த தொழிலுக்கும் நம்ம க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மைண்ட் செட் ஏன் முக்கியம் அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு இருக்க டார்கெட், அதாவது நாம்ஸ், நமக்கு என்னென்ன நாம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓவர்வியூவாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன டார்கெட்ஸ் அப்படி இருக்குன்னா, 24 லைவ்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வித்து 48,000 கமிஷனோட 24 லைவ்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 24 லைவ்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னா 24 பேருக்கு நீங்கள் பாலிசி கொடுத்துருக்கணும். சேம் டைம் ஒவ்வொரு மாதமும் ஆக்டிவேட் ஆகியிருக்கணும். ஆக்டிவேட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஏஜென்சி இயர், இப்போ நீங்கள் ஜான்வரியில் அப்பாயிண்ட் ஆகிறீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் உங்களுடைய ஏஜென்சி இயர் 12 மாதம். அந்த 12 மாதமும் நீங்கள் ஒவ்வொரு பாலிசியாவது மினிமம் கொடுத்துருக்கணும். இப்போ இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய ஏஜென்சி இயரை 4 மாதமாக பிரிச்சுப்பாங்க. முதல் 4 மாதம், ரெண்டாவது 4 மாதம், மூணாவது 4 மாதம். முதல் 4 மாதத்தில் நீங்கள் ஒருத்தருக்காவது பாலிசி கொடுத்துருக்கணும் ஒவ்வொரு மாதமும். ஸோ அதன் மூலமாக 2000 கமிஷன் ஏர்ன் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது 4 மாதம் 2 பேருக்கு நீங்கள் பாலிசி கொடுத்துருக்கணும், 4000 கமிஷன் ஏர்ன் பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு மாதமும். மூணாவது 4 மாதத்தில் 3 பேருக்கு நீங்கள் மாதம் பாலிசி கொடுத்துருக்கணும், அதன் மூலமாக 6000 கமிஷன் ஏர்ன் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் மொதல் மாதம் கொடுத்தவருக்கே மறுபடியும் நீங்கள் 12வது மாதம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு லைவ் தான் கணக்கு வரும். 24 டிஃப்ரெண்ட் லைவ்ஸ்க்கு நீங்கள் பாலிசி கொடுத்துருக்கணும். டோட்டலாக நீங்கள் இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 24 லைவ்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கமிஷன் 48,000 ஏர்ன் பண்ணியிருக்கணும். ஓகே, இதை நான் பண்ணிட்டேன், இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் ஸ்டைஃபண்ட் இருக்குது 7,000 per month. உங்களுடைய ஃபஸ்ட் இயர் ஏஜென்சி இயரில் 7,000 per month. அந்த டார்கெட்டை முடிக்க உங்களுக்கு 7,000 per month வந்துகிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து 24 லைவ்ஸும் முடிச்சிட்டிங்க, 48,000 கமிஷன் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி ரெஸ்ட் ஆஃப் த மந்த்துக்குலாம் ஸ்டைஃபண்ட் வருமானு கேட்டிங்கன்னா வராது. இங்கே நம்ம ஒரு ரூலை வயலேட் பண்ணுறோம். என்ன ரூல்னால், மஸ்ட் ஆக்டிவேட் ஆன் எவ்ரி மந்த். ஸோ நம்ம எல்லா மந்த்தும் ஆக்டிவேட் ஆகியிருக்கணும். மினிமம் ஒரு பாலிசியாவது கொடுத்து ஆக்டிவேட் ஆகியிருக்கணும். ஸோ தட் நமக்கு ஸ்டைஃபண்ட் வந்து அந்த ஏஜென்சி இயர் ஃபுல்லாகவே வரும். நெக்ஸ்ட்டு கமிஷன்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட ஆஸ் ஆன் டேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30+ பிளான்ஸ் இருக்குது. இது ஒவ்வொரு பிளான்ஸுக்குமே ஒவ்வொரு கமிஷன் ரேட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் இயர் கமிஷன் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து ரெஸ்ட் ஆஃப் த இயர் கமிஷன் வந்து டிஃபர் ஆகும். அது பிளான் அண்ட் டேர்மை பொறுத்து இருக்குது. மோஸ்ட்லி எல்லா பிளானுமே யூலிப் அண்ட் சிங்கிள் ப்ரீமியம் தவிர்த்து எல்லா பிளானுக்குமே 15 இயர்ஸ்க்கு மேலே போனாலே உங்களுக்கு 28% கமிஷன். அதை ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. 20% பேசிக் கமிஷன், 8% போனஸ் கமிஷன். ஒவ்வொரு பிளானுமே ஒவ்வொரு யூனிக் ஃபீச்சர்ஸோடு இருக்கும். அதை நீங்கள் யாருக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணுறீங்க, கஸ்டமரோட நீட்ஸை பொறுத்து கொடுப்பீங்க. அவருடைய டேர்ம் அண்டு பிளானை பொறுத்து நமக்கு கமிஷன் ரேட் மாறுபடும். ஸோ நம்ம அதை போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு அதுக்கான அந்த ஷீட் ஒன்று இருக்குது. என்னென்ன பிளானுக்கு என்னென்ன கமிஷன், எந்தெந்த இயருக்கு எவ்வளோ கமிஷன், செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் எவ்வளோ கமிஷன், ரெஸ்ட் ஆஃப் த இயருக்கு எவ்வளோ கமிஷன்றதுலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு அது முக்கியம் இல்லை. இப்போ நம்ம டார்கெட் என்னென்னு பார்த்துட்டோம், அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ன்றதை பார்த்துட்டோம். அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை இனி பார்ப்போம். இப்போது நமக்கு இதுதான் டார்கெட். இப்போது நம்ம இந்த 2000 கமிஷன் வாங்கணும் அப்படின்னா மினிமம் ப்ரீமியம் எவ்வளோ கொண்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees மினிமம் கொண்டு வர மாதிரி இருக்கும். மாதம் நம்ம 10,000 மினிமம் கொண்டு வந்தால் தான் நம்ம கமிஷனுக்கு எலிஜிபிள் ஆகும். மாதத்தில் 4 மாதத்துக்கு இதே டார்கெட் தான். ஸோ 10,000 ப்ரீமியம் நீங்கள் கொண்டு வர மாதிரி. ரெண்டாவது 4 மாதத்துக்கு 20,000 ப்ரீமியம் கொண்டு வரணும். 4,000 இன் ஆர்டர் டு ஏர்ன்
4,000 கமிஷன், யூ ஹாவ் டு பிரிங் 20,000 நீங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும். 3வது 4 மாதத்துக்கு 6,000 நீங்கள் கமிஷன் வாங்கணும் அப்படின்னா 30,000 நீங்கள் ப்ரீமியம் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, இந்த 10,000 ப்ரீமியம் எப்படி கொண்டு வரலாம்? இயர்லியாக கொண்டு வரலாமா, மந்த்லியாக கொண்டு வரலாமா, இல்லை எத்தனை பேர்ட்டேருந்து கொண்டு வரலாம் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எத்தனை பேர்ட்டேருந்து வேணால் கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கே பாலிசி கொடுக்குறீங்க அப்படின்னா மாதம் ஒரு 10,000 கொடுக்குறாங்களா, ஓகே. இல்லை 2 பேர் 5,000, இல்லை 4 பேர் 2,500, இல்லை 5 பேர் 2,000, இல்லை 8 பேர் 1,250, இல்லை 10 பேர் 1,000, இது எப்படி வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் மினிமம் 10,000 ப்ரீமியம் மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு 2,000 கமிஷன் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மினிமம் ப்ரீமியம் தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் வேணால் கொடுக்கலாம். இப்போ ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் ஒன்று நம்ம பார்ப்போம். புரியலாம், ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கட்டாயம் உங்களுக்கு புரியும். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து 10,000 ப்ரீமியம் கொண்டு வந்துட்டீங்க, மந்த்லி ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி. ஒருத்தர் உங்ககிட்ட பாலிசி எடுத்திருக்காரு அப்படின்னா அவர் அடுத்த 12 வருஷத்துக்கும் பாலிசி ப்ரீமியம் பே பண்ணுவார் இல்லைங்களா? அடுத்த 12 மாதத்துக்கான டார்கெட்டை இப்போ நீங்கள் ஓரளவுக்கு குறைச்சிட்டீங்க. முன்னாடி அந்த கதையில் பார்த்தோம் இல்லைங்களா, நான் ஒரு அடி நகர அடுத்த 12 அடிக்கான வெளிச்சம் எனக்கு புலப்படுற மாதிரி இங்கே நம்ம ஒரு பாலிசி கம்ப்ளீட் பண்ண அடுத்த 12 மாதத்துக்கான டார்கெட்டை நம்ம இப்பயே குறைக்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலாம், ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும். இப்போது ஃபஸ்ட்டு மந்த்து நீங்கள் 10,000 ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி ஒரு பாலிசி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவர் அடுத்த 12 மாதத்துக்கு ப்ரீமியம் பே பண்ண போகிறாரு. அடுத்த 12 மாதத்துக்கு நம்ம கமிஷன் ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது 2வது 4 மாதத்துக்கான டார்கெட்டை நம்ம 50% குறைச்சிருக்கோம். இது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நீங்கள் 10,000 கொண்டு வந்திருக்கீங்க. ரெண்டாவது 4 மாதத்துக்கு நமக்கு டார்கெட் என்ன? 20,000 ப்ரீமியம் கொண்டு வரணும், 2,000 கமிஷன் ஏர்ன் பண்ணணும். ஸோ நம்ம மாதமே 10,000 ப்ரீமியம் கொண்டதால் இங்கே 20,000 மைனஸ் 10,000. அப்போ 2வது 4 மாதத்துக்கு நம்ம 10,000 மட்டும் கொண்டு வந்தால் போதும் ப்ரீமியம். அதன் மூலம் 2,000 ஏர்ன் பண்ணால் மட்டும் போதும். 3வது 4 மாதத்துக்கு நம்ம 30,000 ப்ரீமியம் கொண்டு வரணும். ஞாபகம் இருக்குங்களா? 30,000 ப்ரீமியம் நம்ம கொண்டு வரணும். நம்ம மாதமே 10,000 ஒருத்தருக்கு மந்த்லி பே பண்ணுறவருக்கு பாலிசி கொடுத்ததால 3வது 4 மாதத்துக்கு நம்ம 10,000 குறைச்சிட்டோம். ஸோ 20,000 நம்ம ப்ரீமியம் கொண்டு வந்தால் போதும், 4,000 கமிஷன் அதன் மூலம் ஏர்ன் பண்ணால் போதும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஓமையெல்லாம் புரியும் நினைக்கிறேன். ஒரு அடி எடுத்து வைக்க அடுத்த 12 அடி எனக்கு புலப்பட்ட மாதிரி நான் ஒரு பாலிசி கம்ப்ளீட் பண்ணவும் எனக்கு அடுத்த 12 மாதத்துக்கான டார்கெட் குறைஞ்சிருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்கள், 2வது மந்த்தும் உங்ககிட்ட ஒருத்தர் 10,000 ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி ஒரு பாலிசி எடுத்திருக்காரு அப்படின்னா 2nd மந்த்லேருந்து 12th மந்த் வரைக்கும் அவர் எப்படியும் ரினியூவல் ப்ரீமியம் பே பண்ணிட்டு தான் வரப்போறாரு மந்த்லி. ஸோ அதன் மூலமாக நமக்கு 2,000 கமிஷன் வந்துட்டு தான் இருக்கும். இந்த பிங்க் கலர் இருக்கிறதுலாம் நீங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணது, க்ரீன் கலரில் இருக்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்தே இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ 2வது மந்த் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த 2,000 கூட இன்னொரு 2,000 ஆட் ஆக போகுது. ஸோ 2வது மந்த்துக்கான ஸ்டைஃபண்டையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க. இந்த 2,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி தான். 3வது 4 மாதத்துக்கான டார்கெட்டையும் நீங்கள் குறைச்சிருக்கீங்க. 2வது 4 மாதத்துக்கான டார்கெட்டை சுத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், 3வது மந்த்தும் நீங்கள் அதே மாதிரி ஒரு பாலிசி ஹோல்டருக்கு 10,000 மந்த்லி பே பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு பாலிசி ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த 12 மாதத்துக்கான டார்கெட்டையும் நீங்கள் ஓரளவுக்கு முடிச்சிட்டிங்க. முன்னாடி அந்த கதையில் சொன்ன மாதிரி தான், ஒரு அடி இன்னொரு அடி எடுத்து வைக்கும்போது அதுக்கு அடுத்து இருக்க 12 அடி எனக்கு தெரியுன்ற மாதிரி 3வது மாதம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண பாலிசி வந்து அதுக்கு அடுத்து இருக்க 12 மாதத்துக்கான டார்கெட்டையும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த 3வது மாதத்தில் கொண்டு வர ப்ரீமியம் 10,000 ரூபாவால் நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஏஜென்சி இருக்கான டார்கெட்டை நீங்கள் முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ இதோட நிறுத்திக்கிட்டால் இதுக்கு மேலே நம்ம பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு ஸ்டைஃபண்ட் வந்துடும் அப்படின்னு நினச்சினா கிடையாது. ஒவ்வொரு மாதமும் ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். மினிமம் லைவ்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறத நாம் கம்ப்ளீட் பண்ணணும். மினிமம் லைவ்ஸ் மொதல் 4 மாதத்தில் ஒரு பாலிசியாக கொடுத்துருக்கணும், 2வது 4 மாதத்தில் 2 பாலிசியாக கொடுத்துருக்கணும், 3வது 4 மாதத்தில் 3 பாலிசியாக கொடுத்துருக்கணும். இதெல்லாமே முடிச்சிருக்கணும். நான் உங்களுக்கு கமிஷனை எப்படி ஈஸியாக அட்டைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன், த்ரூ ரினியூவல் ப்ரீமியம் மூலமாக. இது உங்களுக்கு கேட்குறதுக்கு சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும் அப்படி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நல்லா ஈஸியாக சொல்லிட்டீங்க சார், சொன்னபடி செஞ்சு பார்த்தா தானே தெரியும் அப்படின்றதெல்லாம் எனக்கு கேட்குது. கூடவே ஒரு திருக்குறள் கூட கையிலே வச்சுருப்பீங்க, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்ட்டு. சொல்கிறது ஈஸி, அதுபடி செய்கிறது தான் கஷ்டம். உங்கள் வழிக்கே வரேன், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு சொன்ன அதே வள்ளுவ பெருந்தகை தான் வினைத்திற்பம் என்பதொருவன் மனத்திற்பம் மற்றவை எல்லாம் பிற அப்படின்னு இருக்காரு. என்ன மீனிங் அப்படின்னா, வினைத்திற்பம் ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கு மனசு தான் காரணமே தவிர மற்ற எதுவுமே இல்லை, மற்றதெல்லாம் செகண்டரி, மனசு தான் ப்ரைமரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் கோட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, we look for possibility of probability rather than probability of possibility. இது கொஞ்சம் டீப் மீனிங்காக இருக்கும். அதை நம்ம மேம்போக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னென்ன அப்படின்றத தான் பார்க்கணுமே தவிர ஜெயிப்போமானே பார்க்கக்கூடாது. ஸோ
உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்ததெல்லாம் ஓரளவுக்கு புரியும். புரியலனா தாராளமாக கால் பண்ணுங்கள். என் நம்பர் எல்லார்ட்டையுமே உங்ககிட்ட எல்லார்ட்டையுமே இருக்கும். தாராளமாக கால் பண்ணுங்கள். அண்டு இன்னும் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டு அப்டேட் பண்ணுறேன். உங்கள் சைட்லேருந்து என்ன டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனாலும் என்னை தெரியப்படுத்துங்க. அதுக்கேற்ற மாதிரி கூட நான் வீடியோஸை போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏதாவது புரியல அப்படின்னா தாராளமாக கேளுங்க, தயங்க வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச்.